கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் கூட உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாவதாக. சமாதானத்தின் தேவன் அவர் சொல்லியபடியே உங்களுக்கு தம்முடைய சமாதானத்தை கொடுத்து உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக. வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, நீங்கள் கலங்காமலும் திகையாமலும் இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் கலங்காமலும் திகையாமலும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்கள் தேவை. நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு போர்வைக்குள்ளே சாதாரணமாய் வாழுகிற ஜனமாய் இருக்கக்கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளை என்று நாம் சொல்லிக்கொண்டு ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த நல்ல வேதம் நமக்கு அப்படி சில காரியங்களை சுட்டி காட்டுகிறது. வேதத்திலே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், 1 நாளாகமும் 28:9, என் குமாரனாகிய சாலமோனே, உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களெல்லாம் அறிகிறார். அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அன்பு நிறைந்தவர், கர்த்தர் தயை பாராட்டுவார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை ஒருபுறம் நல்லவராகவே நாம் பார்த்து வருகிறோம். உண்மைதான், அவர் நல்லவர் தான், அவர் வல்லவர் தான், அவர் போதுமானவர் தான், அவர் துணையாளர் தான், அவர் தேற்றரவாளன் தான், அவர் அதிசயமானவர் தான், அவர் அற்புதமானவர் தான், தம்முடைய பிள்ளைகளை கைவிடாதவர் தான். ஆனால் நாம் அவருடைய பிள்ளைகளாகவே இருந்தாலும் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டபடி நாம் அவரை தேடினால் மாத்திரம்தான் அவர் நமக்கு தென்படுவார். நாம் அவரை தேடாமல், ஆண்டவரை தேடாமல், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி நம்முடைய சுய இச்சையின்படி அல்லது சுய இஷ்டத்தின்படி ஓடுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றையும் செய்ய மாட்டார். ஏனென்றால் இங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் அவரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். தேடாத பட்சத்திலே நம்முடைய வாழ்க்கையில எந்த வகையிலும் தேவனுடைய அன்பை நாம் உணர முடியாது, அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று சொல்லக்கூடிய நம்மில் அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனை தேடக்கூடிய காலங்களிலே தேவனை தேடுவது இல்லை, தேவனை தேடுவதில்லை. அநேக கிருபையினாலே ஓடிக்கொண்டிருக்கிறோம், அந்த இரக்கத்தினாலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி பார்த்து அனுதினமும் ஜெபிக்க வேண்டியது, அதாவது பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய சுய இச்சையின்படி ஓடுவது நல்லது அல்ல. நாம் நிற்கிற ஸ்தானத்திலே கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் வாழுவதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறார். இங்கே வசனத்தின்படி அவருக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற காரியம் அதுதான், நீ தேவனை தேட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உலகத்துக்காக, உலக காரியங்களுக்காக நாம் ஆண்டவரை தேடுகிறோம். நல்லதுதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை, தேட வேண்டும் கண்டிப்பாக. ஆனா அதே நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட இசைந்து ஓடக்கூடிய ஓட்டத்துக்கு நாம் கர்த்தரை தேட வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டுடைய சமூகத்திலே வந்து நிற்க வேண்டும், தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இங்க வேதம் அழகா சொல்றது, கர்த்தர் அவரை தேடவில்லை என்றால் வசனம் தெளிவா சொல்கிறது, உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார், என்றென்றைக்கும் கைவிடுவார். நல்லா புரிஞ்சுக்கணும்.
நாம் தேடலைன்னா பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கல, கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். இப்படி இந்த இரக்கத்துக்குள்ளேயே ஓடக்கூடாது. ஒரு நாளிலே உங்களுடைய அத்தியாவசியத்தின் காலத்திலே கர்த்தர் நம்மை கைவிட்டு விடுவார். ஆமா, நம்ம இன்னைக்கு ஒழுங்கா தேடணும்னா நம்ம எப்பொழுதும் போல என்ன நன்மை உண்டோ அது நமக்கு கிடைக்கும். நாம் அவரை தேடவில்லை என்று சொன்னால், அவருடைய சமூகத்திலே நிற்கவில்லை என்று சொன்னால், ஒரு காலகட்டத்திலே கர்த்தர் நம்மை கைவிட்டு விடுவார். ஆமா, நமக்கெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் மறக்க மாட்டாரு, அவர் கைவிட மாட்டார், அப்படிலாம் கிடையாது. நாம தேடினா மட்டும்தான். தினமும் அதிகாலையில அவர் தேடணும். தினமும் தெய்வ சமூகத்திலே நிற்க வேண்டும் என்று சொன்னால் தெய்வ சமூகத்திலே நிற்கணும். வேதம் அழகா சொல்வது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையிலே என்னை தேட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நாம் தேவனை தேட வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நெருக்கங்களுக்கு, பாடுகளுக்கு, உபத்திரவங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய நாட்களிலே கர்த்தர் குறிக்கப்பட்ட அந்த நாட்களிலே கர்த்தரை தேடுவதை மறந்ததினாலே, தேவனை தேடுகிற காரியங்களை தங்களை சரியாக நிறுத்தாதனாலே, அவர்களுடைய அவசரத்திலே கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யாமல் காலதாமதம் பண்ணுகிறார். அவர்களுடைய தேவையின் நாட்கள் நீங்க நெருக்கப்படுகிற காரணம் அதுதான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நாம இவ்வளவு ஜெபம் பண்றோம், இவ்வளவு பைபிள் வாசிக்கிறோம், எல்லாம் கரெக்டு தான். ஆனா தேட வேண்டிய நாட்களை நீங்க கர்த்தரை தேடாததுனால கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்க பெறாமல் இந்த நாட்களை மிகவும் வருத்தப்படுறீங்க. வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த வாலிப பிராயத்திலே கர்த்தரை நினைக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அது நமக்கு தேவை. அப்ப வாலிப பருவத்திலே தேவனை தேட வேண்டும். இன்றைக்கு வாலிப பருவத்திலே நம் இஷ்டம் போல் அழிந்து கொண்டிருக்கிறோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீ தேவனை தேடுவதற்கு நீ தயங்குவாய் என்று சொன்னால், ஆண்டவரை தேடுவதற்கு உன் வாழ்க்கையிலே ஒரு சரியான குணம் இல்லை என்று சொன்னால், தேடக்கூடிய மனதின் பக்குவம், மன விருப்பம் இல்லாமல் போகும் என்று சொன்னால், கர்த்தர் உன்னை மறந்து விடுவார். நல்லா கவனிச்சுக்கணும். சாலமோன் தன்னுடைய ராஜ்யபாரத்தை எடுக்கிறதுக்கு போவதற்கு முன்பு அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான், நீ கர்த்தரை மறந்து விடாத, தேவனை மறந்து விடாத, கவனமாயிரு, ஜாக்கிரதையாயிரு என்று அவர் சொல்லுகிறார். ஏன்னா தேவனை மறந்து விட்டால் அங்கு வசனத்தின்படி அவர் சொல்கிறார், என்றென்றைக்கும் கைவிட்டு விடுவார். தேட வேண்டிய நாட்கள்ல கர்த்தரை தேடலைன்னா நாம் கிறிஸ்தவன்ங்கிற போர்வையில மாய்மாலமா தான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியுமே தவிர, நாம் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய், தேவனுக்கு ஏற்ற செயலை செய்கிற ஜனங்களாய் நிச்சயமாய் வாழ முடியாது. தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் நாம இன்னும் தேவ போர்வையில் இருக்கோம்னு சொல்லி. இல்லை, அநேகர் கர்த்தரால் கைவிடப்பட்டு பிசாசின் போர்வையில உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது அநேகருக்கு தெரியவில்லை. அநேகர் நினைச்சிட்டு இருக்கோம் நாம ஜெபிக்கிற சின்ன ஜபத்தை வச்சு ஓட முடியாது. தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்தை நீங்க நல்லா உட்கார்ந்து பொறுமையா நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், நாம தேவன் நம்மை அழைக்கும் பொழுது தேவ சத்தத்துக்கு செவி சாய்த்து கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஜனங்களாய், தேவனை தேடுகிற ஜனங்களாய் கடந்து போக வேண்டும். அப்படி கடந்து போகாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இஷ்டம் போல, மனம் போல வாழ்ந்து நம்முடைய நாட்களையும் காலங்களையும் கடத்தி கொண்டு இருந்துட்டு, கடைசியாக நம்முடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு போய் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது தேவன் நமக்கு செவி சாய்க்க மாட்டார். வசனம் அப்படி சொல்லுது. நம்ம இந்த பிரசங்கத்துல நம்ம இந்த காரியத்தை பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள் அதை குறிச்சு கர்த்தருடைய வசனத்துல நான் உங்களுக்கு கண்டிப்பா எடுத்து கிருபையில உங்களுக்கு நான் பேசுகிறேன். கர்த்தர் கிருபை தருவார். அந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. அவர்கள் நான் அழைக்கும் பொழுது, நான் கூப்பிடும் பொழுது எனக்கு செவி சாய்த்து வராததுனால அவர்களும் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் அவர்களுக்கு செவி சாய்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். தெரிஞ்சுக்கோங்க, அவர் அன்பு நிறைந்தவர் தான், பாசம் உள்ளவர் தான். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். தெரிஞ்சுக்கோங்க, இது கடைசி காலங்கள், கடைசி நாட்கள். அநேகருடைய வாழ்க்கையில அநேகருடைய காரியங்கள் என்ன அவங்களுக்கு தோணுதுன்னா, எங்க அம்மா ஜெபம் பண்றாங்க, எங்க அப்பா ஜெபம் பண்றாங்க, எங்க சபையில ஜெபம் பண்றாங்க, நான் எப்படியும் தப்பித்துக் கொள்ளுவேன். தப்பித்துக் கொள்ள முடியாது. அவரவருடைய பசிக்கு அவரவர் ஆகாரம் எடுக்கணும், அவரவர் தூக்கத்துக்கு அவரவர் தான் தூங்கணும். தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நானானாலும் நீங்களானாலும் நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தரை சரியாக தேட வேண்டும், தேவனை சரியாக தேட வேண்டும். தேவ சமூகத்திலே சரியாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும். நிற்காத பட்சத்திலே கர்த்தர் நம்மை என்றென்றைக்கும் கைவிட்டு விடுவார். கர்த்தர் கைவிட்டுட்டாருன்னா வாழ்க்கை போச்சு.
நிறைய பேர் நினைக்கிறோம் கர்த்தர் கை விட்டுட்டாருன்னா உலகத்துல உள்ள நெருக்கம் மட்டும் வரும். இல்ல, கர்த்தர் கை விட்டு விட்டால் பிசாசும் இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆசைகளையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து உங்களை உலகத்துல கனம் பொருந்தின ஒரு நபராக நிறுத்தி உங்கள் ஆத்மாவை பாதாளத்துக்கு கொண்டு போய் விடுவான், தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, ஆமா, அவனுடைய குணம் அதுதான். தேவன் கை விட்டுட்டாருன்னா பிசாசு உங்களுக்கு இந்த உலகத்துல என்ன மேன்மை பதவி என்ன வேணும், பதவி தருவார், அதிகாரம் கொடுப்பான், எல்லாம் செய்வான். அவன் எல்லாம் கொடுத்து பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து ஆஸ்தி ஐஸ்வர்யம் அந்தஸ்து இந்த சமுதாயத்துல கனம் மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் கொடுத்து உலகத்தோடு உலகமாய் உங்களை வாழ வச்சு ஒரு நாளிலே உங்கள் ஆத்மாவை நரகத்துல தள்ளி விடுவான், தெரிஞ்சுக்கோங்க. தேவன் கைவிடுவது என்பது அதுதான். ஒருவேளை தேவன் விடுவது என்பது நீங்க நெருக்கப்படுகிறோம் என்று அர்த்தம் அல்ல. அது மாத்திரம் அல்ல, நெருக்கம் மாத்திரம் வர்றதில்லை, உபத்திரம் மாத்திரம் வர்றதில்லை, பல பாடுகளை அனுபவிப்பது அல்ல. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானானவன் இந்த உலகத்தினுடைய ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து நம்ம அப்படி உலகத்தை விட்டே வெளியே கொண்டு போய் அந்த மாய உலகத்துக்குள்ளே சிக்கி கொள்ளும்படி செய்வான். இன்னைக்கு அநேகர் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உலக மேன்மைதான் ரொம்ப கனமானது என்று நினைக்கிறோம். உலகத்துல ரொம்ப அப்படி ராயலா வாழணும். இல்ல, உலகத்துல ராயலா வாழ்றது பெரிய விஷயம் இல்ல, நித்திய பரலோகத்துல ராயலா வாழணும், அதுதான் பெரிய விஷயம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தங்கள் எண்ணங்கள்ல தங்களுடைய காரியங்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் உலகத்துல எவ்வளவு பெருசா வரணும் அதான் கர்த்தர் மகிமைப்படுவார். இல்ல, கர்த்தர் அப்படி மகிமைப்படுங்கிற அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. சாதாரணமான நபரை வைத்து மகிமைப்படுவார். வேதத்திலே பார்க்கிறோம், அவர் பாவிகளோடு கூட அங்கேயும் மகிமைப்பட்டிருக்காரு, வியாதியஸ்தரோடு கூட மகிமைப்பட்டிருக்காரு. அவருக்கு தன்னை எப்படி மகிமைப்படுத்த தெரியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சிலருடைய வாழ்க்கையில கண்டிப்பா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஆனா காலப்போக்குல உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு அதை யோசித்து பாருங்க. ரொம்ப முக்கியமானதுதான். காலப்போக்குல உங்கள் ஜீவம் எப்படி இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சு உங்களை ஆசீர்வதித்திருக்கும் பொழுது நீங்கள் எப்படி கர்த்தரை தேடுனீங்க, இன்னைக்கு நீங்க எப்படி கர்த்தரை தேடுறீங்கன்னு சொல்லி நல்லா உங்களை நிதானித்து பாருங்க. ஆமா, பணம் பொருள் ஆஸ்தி வந்தோடனே தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள சம்பந்தம் எப்படி இருக்கு, அது உங்களுக்குள்ள சரியில்லைன்னா நீங்க கர்த்தருடைய பிள்ளை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அது உங்க வாழ்க்கையில சரியில்லை, தேவனோடு நெருங்கி வாழுகிற வாழ்க்கை உங்களுக்குள்ள சரியில்லை என்று சொன்னால் கர்த்தருக்கும் நமக்கும் சரியான காரியம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, அநேகருடைய வாழ்க்கையில பணம் பொருள் வந்தோடனே கர்த்தரை தேட மாட்டாங்க, ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, தெய்வ சமூகத்துல வந்து நிற்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, கூட்டங்களுக்கு போக மாட்டாங்க. உண்மையாக பாருங்க, ஒரு காலங்கள்ல ஆலயத்துக்கு முன்பாக கூட்டம் நடக்குது என்று சொன்னால் அப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அடி மந்தையா வருவாங்க. இன்னைக்கு பாருங்க, கூட்டங்களுக்கு வரணும் அப்படின்னா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுக்கு முடியல. ஏன்னா அவனுக்கு இந்த உலக வேலை அவனை போட்டு அழுத்துது, உலக பாரம் அவனை அழுத்துகிறது. ஐயோ அதை செய்யணுமே, ஐயோ இதை பண்ணணுமே, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், இதைத்தான் வந்து தன் வாழ்க்கையில கணக்கெடுத்துட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோமே தவிர ஆத்மாவை குறித்து அக்கறையற்று இருக்கிறோம். தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நாள் வரும், இங்க வசனத்தின்படி கர்த்தர் என்றென்றைக்கும் மறந்து விடுவார், என்றென்றைக்கும் கைவிட்டு விடுவார். தப்பவே முடியாது, தப்பவே முடியாது. யாரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நீங்களா போதிக்கிற நான் கூட என் வாழ்க்கையில கர்த்தரை தேடுவதில் குறைவுபட்டு விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில தான் நடக்கும். கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருங்க, கர்த்தருடைய பிள்ளை இல்லாம இருங்க, நீங்கள் தேவனை தேடுவதிலே நீங்கள் காலதாமதம் பண்ணி தேவனை தேடுகிற காரியங்களே, தேவ சமத்தில் நிற்கிற காரியங்களே நீங்கள் தேவனுக்கு முன்பாக அவரை மறந்து விட்டு என்று சொன்னால் அவரும் உங்கள் காரியங்களிலே உங்களை கைவிட்டு விடுவார், தெரிஞ்சுக்கோங்க. வசனம் அப்படிதான். அது சும்மா இல்ல, என்றென்றைக்கும் ஒரு நாளும் நீங்களும் நானும் தேவனை தேட முடியாத அளவுக்கு கைவிட்டுருவாரு. உண்மையிலே இன்றைக்கு பாதாளத்துல அநேகர் போய் உள்ள கடந்துட்டு பரிதபித்து கொண்டிருப்பார்கள். ஐயோ, பூமியில இருக்கிற நாட்கள்ல நான் கர்த்தருடைய போர்வையில பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டின்னு சொல்லி நான் வாழ்ந்துட்டேன், தேவ சமூகத்துல அப்படி நான் ஓடிட்டேன், ஆனா இந்த நாட்கள் ஐயோ நான் அறியாமலும் உள்ள வந்துட்டேன் சிக்கிக்கோன்னு சொல்லி கதறுகிற அநேக ஆத்துமாக்கள் உண்டு. அநேகர் கதறுவார்கள், அநேகர் கடந்து தேவ சமூகத்துல மன்றாடுவார்கள், உள்ள கடந்து ஐயோ நான் வந்து புலம்புவாங்க. நரகத்துல மன்னிக்கணும், நரகத்துல கடந்து புலம்புகிறார்கள். தெய்வ சமூகம் இல்ல, நரகத்துல கடந்து புலம்புகிறார்கள், அழுகிறார்கள். என்ன பிரயோஜனம்? அங்க போன பிறகு வெளியே வர முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையை நல்லா நிதானித்துக் கொள்ளுங்கள். இந்த பூமியில வாழுகிற வாழ்க்கை என்பது பூமியின் வாழ்க்கையோடு முடிந்து விடுகிறது அல்ல, பரலோகத்துக்கு போக வேண்டிய அவசியமா இருக்குது. அப்ப அதற்கு நீங்களும் நானும் உங்களை சரிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அநேகருடைய வாழ்க்கையில அந்த எண்ணங்கள் இல்லை.
வேதமே சொல்லுது, தேவனை மறந்தால் அவர் நம்மை மறந்து விடுவார். உண்மையாகவே நாம் அப்ப தேவனோடு கூட இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. தேவனை தேடினால் மாத்திரம்தான் கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். தேடாத எவனுக்கும் கர்த்தர் தங்களை வெளிப்படுத்த மாட்டார். ஆண்டவரை தேடாத எவனும் கர்த்தருடைய அன்பை ருசிக்க முடியாது. தேவனை தேடாத எவனும் தேவன் தரக்கூடிய நித்திய பரலோகத்தின் நன்மைகளை அனுபவிக்க முடியாது. தெரிந்து கொள்ளுங்கள். ஆமா, நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வச்சு பரலோகத்துக்கு ஓட முடியாது. இந்த ஆண்டு ரொம்ப கவனமா இருங்க. அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயங்கர சோதனைகள் வரும். தேவனை தேடாத அநேகருடைய வாழ்க்கையில தேவன் தரக்கூடிய தண்டனைகள் வரும். ஆமா, ஒருவேளை தகப்பன் மாத்திரம் ஜெபம் பண்ணி தாய் ஜபிக்கலைன்னா தாய் அனுபவிச்சு ஆகணும். அல்லது தாய் மாத்திரம் ஜெபம் பண்ணி தகப்பன் தேவனை தேடலாம், கண்டிப்பா அந்த வேதனை தகப்பன் அனுபவிக்கணும். பெற்றோர் தேவனை தேடி பிள்ளைகள் கர்த்தரை தேடலாம், கர்த்தர் கொடுக்கக்கூடிய சிக்ஷைகள், தேவன் தரக்கூடிய நெருக்கங்களை இந்த ஆண்டு அனுபவித்தே ஆக வேண்டும். தப்பவே முடியாது. ஆமா, இது வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை அறியாததுன்னு நீங்க அறிந்து கொள்ளுங்கள். தேவன் இந்த பூமியிலே தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டுட்டாருன்னா முதல்ல யார் மூலம் மகிமைப்படுவார் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கிற ஜனங்கள் மூலமா. எப்படி மகிமைப்படுவாரு? அவர்கள் தேவனை தேடாதனால கர்த்தர் அவர்களை தண்டிப்பார், பனிஷ் பண்ணுவாரு. இந்த வருஷம் நிச்சயமா அநேகரை கர்த்தர் தண்டிப்பார். வேதத்தை வாசிக்காத, ஜெபிக்காத, தேவ சமூகத்துக்கு வராத பிள்ளைகளை கர்த்தர் தண்டிப்பார். இந்த தண்டனை, இந்த சிக்ஷை அநேகருடைய வாழ்க்கையில பயத்தை கொண்டு வரும். ஏன்பா இவனுக்கு இந்த பிரச்சனை, ஏன் இவனுக்கு இந்த நெருக்கம்? அப்ப சொல்லப்படும், இவர்கள் கர்த்தரை சரியா தேடல, தேவனை மறந்துட்டாங்க, ஆகவே கர்த்தர் தேவன் அவர்களை தண்டிக்கிறார் என்று சொல்லப்படும். இந்த ஆடு தெரிஞ்சுக்கோங்க. எழுப்புதலினுடைய ஆரம்பம் என்பது மற்றவங்க வாழ்க்கையில ரட்சிப்பு வருவதல்ல, மனம் திரும்பல் வருவதல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக சரியாக நிற்காமல் தேவனால் தண்டிக்கப்படுவதே எழுப்புதலின் ஆரம்பம். வேதத்தின்படி தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, கர்த்தர் தம்முடையவர்கள் தான் சரி பண்ண விரும்புவாரே தவிர மற்றவர்களை சரி பண்ண விரும்ப மாட்டார். ஆகவே இந்த நாட்கள்ல ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், தேவனை தேடுவதை விட்டுறாதீங்க. கர்த்தரை தேடினால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்கள்ல தென்படுவார். அம்மாவுடைய ஜெபம், அப்பாவுடைய ஜெபம் அந்த போர்வையில நீங்க வாழவே முடியாது. தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு காரியத்தை இவங்க வாசிப்போம் என்று சொன்னால், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் இருங்கள் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு வேதத்துக்கு புறம்பான காரியங்களை நான் உங்கள்கிட்ட போதிக்கல. அங்கே வேதத்தின்படி அழகா சொல்லப்பட்டு 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் கர்த்தரை தேடினா மட்டும்தான் கர்த்தர் உங்களை தேடுவார். வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை தேடாமல் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம பட்சத்துல இருக்கிறாரு, கிருபை என்கிட்ட இருக்குது இல்ல, கிருபை உன்கிட்ட இருக்குன்னா இல்ல. தேவன் வேத வசனத்தின்படி அழகா சொல்லப்பட்டிருக்கு, மரத்தினுடைய வேரின் அருகிலே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, அவர் எப்ப வேணாலும் தரிச்சு போட்டுடலாம். ஆகவே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரை தேடினால் மாத்திரம்தான் கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். அப்படிதான் இங்க 2 நாளாகமும் 15:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் எந்த அளவுக்கு தேவனை தேட முடியுமோ அந்த அளவுக்கு தேவனை தேட வேண்டும். தேவனை தேடாம உங்க நெருக்கத்துல போய் ஆண்டவரேன்னு கூட்டினா கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். வருகிற நாட்கள் அப்படிப்பட்ட காலங்கள். இதுவரைக்கும் ஒருவேளை உங்க நெருக்கத்துல, உங்க ஆபத்துல, ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தரை தேடி தேடி அப்பப்போ நீங்க நன்மை பெற்றிருக்கலாம். அப்படி இனிமேல் பெற முடியாது. ஆமா, அவர் பொறுமை உள்ள தேவன் தான். அவர் மிகுந்த நீடிய பொறுமை உள்ள ஆண்டவர் தான். ஆமா, மிகுந்த சாந்த குணம் உள்ளவர் தான். ஆனா அவர் தன்னுடைய வாழ்க்கையில இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே ரட்சிப்பை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இறங்கி செயல்பட ஆரம்பிச்சுட்டாருன்னா தேடுறவனுக்கு மட்டும்தான் அவர் தன்னை வெளிப்படுத்துவார். இங்க வசனம் சொல்லுது, நாம் கர்த்தரோடு இருந்தால், நல்லா புரிஞ்சுக்கணும், எப்படி இருக்கணும்?
கர்த்தரோடு இருக்கணும். கர்த்தரோடு இல்லைன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டார். தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆமா, அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசத்துல ஓடுறேன்னு ஒரு மாய்மாலமான விசுவாசத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. உங்க விசுவாசம் பொய். ஆமா, கர்த்தர் என் கூட இருக்காருன்னு சொல்லி தேவனை தேடாம, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழாம, தேவனுக்கு பிரியமா நிற்காம, நம்முடைய வாழ்க்கையில நாம நம்முடைய மனப்போக்குல போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய ஜீவியத்துல கர்த்தர் நம்மோடு கூட இல்லை. தெரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவன் என்கிற ஒரு போர்வைக்குள்ள மறைஞ்சு கிடக்குறீங்க. இல்லைன்னா உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் ஜபிக்கிற ஜபத்தின் ஒரு தயவுனால, கிருபையினால கர்த்தர் உங்களை தண்டிக்காம வச்சிருக்காரு. ஆமா, நீங்க போகும்பொழுது உங்களுக்கு ஆபத்து விபத்து நாசமோசம் ஏற்பட்டா கூட ஜீவனை காப்பாத்தி வச்சிருக்காருன்னா யாரோ ஒருத்தருடைய ஜபத்தினால நீங்க நிலைத்து கொண்டிருக்கீங்க. மற்றபடி உங்களுடைய காலத்துல நிக்கல. வசனத்தின்படி இந்த ஆண்டு நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும். தேவனோடு இருக்கணும். தேவனோட நீங்க இல்லாம இந்த நாட்கள்ல ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமா, கர்த்தரோடு இருந்தா மட்டும்தான் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தேவன் இருந்தா மட்டும்தான் சுகபல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். தேவன் உங்களோடு கூட இருந்தா மட்டும் உங்க ஆத்மாவுக்கு பாதுகாப்பு. தேவன் உங்களோடு கூட இல்லை அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கை பூமியில வாழ்ந்து கொள்ளலாம். பூமியினுடைய ஆஸ்தி ஐஸ்வரத்தோடு கூட மேன்மையோடு கூட வாழ்ந்து கொள்ளலாம். அவ்வளவுதான். மற்றபடி நீங்கள் நானும் ஒன்றும் செய்ய முடியாது. தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, உண்மையிலே வசனங்களை நிறைய விசுவாசிக்கலாம். ஒரு குருட்டாட்டமான விசுவாசத்தை வச்சு உங்க வாழ்க்கையில ஓடாதீங்க. அது நல்லது கிடையாது. உங்கள் குருட்டாட்டமான விசுவாசம் உங்களுக்கு ஒரு நாள்ல பிரயோஜனமா இல்லாம போயிரும், வேஸ்டா போயிரும். உங்கள் குருட்டாட்டமான விசுவாசம் உங்களை ஒரு நாள்ல நெருக்கத்துல தள்ளி விட்டுரும். கவனமா இருங்க. உங்கள் விசுவாசம் மாயமற்றதா இருக்கணும். உங்க விசுவாசம் தேவன் பேர்ல உறுதியானதா இருக்கணும். அப்போ என்ன நடக்கணும்? நீங்கள் தேவனோடு இருக்கணும், கர்த்தரோடு இருக்கணும். சும்மா வெளியே நான் கிறிஸ்தவன் என்று பெயர் சொல்லி வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. கர்த்தரோடு நீங்கள் இருக்கணும், கர்த்தர் உங்களோடு இருக்கணும், கர்த்தர் என்னோடு இருக்கணும், நான் கர்த்தரோடு இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா, நான் தேவனோடு கூட இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற பேர்ல உட்காந்துட்டு உலகத்துல உள்ள அத்தனை பாவங்களும் செஞ்சுட்டு கர்த்தர் என் மேல கிருபையா இருப்பார், இரக்கமா இருப்பான்னு ஓடாதீங்க. ஒரு நாள்ல கர்த்தர் கைவிட்டு விடுவார். ஆமா, உங்கள்ட்ட தூரமா போயிருவாரு. முடிஞ்சு கதை அவ்வளவுதான், தொலைஞ்சிருச்சு. ஆத்மா நரகத்துல தள்ளப்பட்டுரும். எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமா, நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு நெருங்கி வாழ வேண்டும். நம்முடைய ஐக்கியம் தேவனோடு கூட. உலகத்துல 1000 சம்பாதிங்க, கோடி சம்பாதிங்க, உங்க பிள்ளைகளை பல லட்சம் செலவழிச்சு படிக்க வைங்க, பெரிய விஷயம் இல்ல. இது ஒன்றும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகவே போகாது. தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம கர்த்தருக்கு அப்படி அள்ளி தசமபாகத்தை ஒழுங்கா கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறோம், ஊழியத்தை தாங்குறோம், அதை பண்றோம், இதை வச்சு நீ பரலோகத்துக்கு போக முடியாதுப்பா. நீ தேவனோடு கூட இருக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, நான் சரியா தசமா கொடுத்துட்டேன், நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன், அந்த ஊழியத்தை தாங்க, எல்லாம் செய்யணும் வேண்டாம்னு சொல்ல வரல. ஆனா உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்துல நீங்களும் நானும் தேவனோடு கூட இருக்கணும். கொடுக்கறதுனால பரலோகத்துக்கு போயிட முடியாது. ஆமா, ஏழைக்கு இறங்குறேன், கர்த்தர் திரும்ப கொடுப்பார், உண்மைதான். ஆனா பரலோகம் கொடுப்பாரா? அதை யோசிச்சு பாருங்க. பரலோகம் கொடுப்பாரா? உலகத்தின் நன்மை கிடைக்கும், உலகத்தின் ஆஸ்தி கிடைக்கும், உலகத்தின் மேன்மை கிடைக்கும். அப்ப இங்க என்ன வசனம் தெளிவா சொன்னா, கர்த்தரிடத்தில், அதாவது கர்த்தரோடு இருந்தால், கர்த்தரோடு ஐக்கியமா இருந்தால், தேவனோடு நெருங்கி வாழ்ந்தால், தேவ சுத்தத்தின்படி நம்முடைய ஜீவித்தை வாழ நினைச்சா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவாரே தவிர ஒன்னும் கிடைக்காது. புரிஞ்சுக்கோங்க. ஆமா, வேதம் அழகா சொல்லுது, ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று விரும்பாத, இருக்கிற வச்சு ஒழுங்கா வாழு. எனக்கு அவ்வளவு பேருக்கும் உலகத்துல என்ன ஓட்டம்? உலக ஓட்டம், உலக மேன்மை, உலகத்தின் கனம், உலக காரியம், உலகத்தை தான் முக்கியத்துவப்படுத்துறோம். ஆனா இதுக்குள்ள கர்த்தருடைய போர்வைக்குள்ள நான் கிறிஸ்தவன் என்கிற ஒரு போர்வைக்குள்ள ஓடுறோம். இல்ல, இந்த ஓட்டம் சரி கிடையாது. நிறுத்திக்கோங்க, திருந்துங்க, மனம் திரும்புங்க. தேவனோடு இருப்பதை விட்டு இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில உலகத்தோடு ஒன்று எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விட்டு விடுங்கள், நல்லது அது. ஆமா, வெளியே நான் கிறிஸ்தவன்னு சொல்றோம், அன்பு இல்லை நம்ம கிட்ட. வெளியே நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றோம், நம்மகிட்ட பாசம் இல்லை, பொறாமை இருக்குது, பெருமை இருக்குது.
உலகம் 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 அவங்களை அப்படி நினைக்குது. என்னை விட ஒருத்தன் வளர்ந்துருக்கூடங்கிற எண்ணத்துல பயங்கர தீவிரமா இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி இருக்கிறோமா? என்ன நான் அவனோட அதிகமா ஜெபிக்கணும், அவனை விட அதிகமா தேவனோடு நெருங்கி வாழணும், அந்த எண்ணங்கள் இருக்குதா? இல்ல. உலக மேன்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்ப தேவனுடைய சனமே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் கர்த்தரோடு இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் நம்மோடு இருப்பாரே தவிர மற்றபடி கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டார். ஆமா, இருக்க மாட்டார். நினைச்சுக்கலாம் நம்ம இருப்பாரு, என் கூட தான் இருக்காரு கர்த்தர். இல்ல இல்ல. ஒரு ஆபத்து வரும் பொழுது, ஒரு நெருக்கம் வரும் பொழுது கர்த்தர் விட்டு விடுவார். மாட்டிக்கிடுவீங்க, உதவ மாட்டார். இன்னைக்கு அநேகர் வியாதியிலும் பலவீனத்திலும் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை கடன் பாரத்துல கடந்து கதறுகிறோம். ஏன் கர்த்தர் எனக்கு உதவி செய்யல? ஏன் உதவி செய்யல? நீ தேட வேண்டிய நாட்கள்ல கர்த்தரை சரியா தேடல. அப்ப என்ன பண்ணணும்? இன்னைக்கு தேவனோடு ஒப்புரவாகுங்க. தேவனோடு வாழ வேண்டிய வாழ்க்கையை நீங்க வாழல, அதை கேளுங்க. ஆண்டவர், என் வாழ்க்கையில உம்மோடு வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாதனாலதான் நான் இன்னைக்கு நெருக்கப்படுறேன். அப்ப என் வாழ்க்கையில இந்த காரியங்கள், இந்த பாவத்தை மன்னியும் என்று சொல்லி ஒப்புரவாகும் பொழுதுதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் பெறாதிருக்கிற நன்மையை பெறுவதற்கு வழி திறப்பார். நானாலும் சரி, போதிக்கிற நானும் தப்பெல்லாம் முடியாது. நானும் என் வாழ்க்கையில என்ன எதுல சரிப்படுத்தணுமோ சரிப்படுத்தி நின்னா மட்டும்தான் நன்மை பெற முடியுமே தவிர மற்றபடி நன்மையை பெற முடியாது. தெரிந்து கொள்ளுங்கள், முடியாது. ஏன்னா இங்க வசனம் அப்படி சொல்லுது, கர்த்தரோடு இருந்தால்தான் அவர் நம்மோடு இருப்பார். நான் கர்த்தரோடு இல்லாம உட்காந்துட்டு கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய பேரை வச்சுக்கிட்டு நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி போறோம், கிறிஸ்தவன் சொல்லி அலைவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்ம கூட ஒரு நாளும் இருக்க மாட்டார். பயங்கரமான காலங்கள் சீக்கிரமாய் வருகிறது. அந்த காலத்தின் நன்மைகளை மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அது எப்படி? நெருக்கத்தின் நன்மை மட்டும்தான் அனுபவிக்க முடியுமே தவிர மற்ற நன்மைகளை அனுபவிக்க முடியாது. உங்க வாழ்க்கை நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்கள் ஆத்மாவை குறித்து உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு பாருங்க. கர்த்தரோடு இருந்தா மட்டும்தான் நீங்க பரலோகத்துல இருக்க முடியும். இந்த பூமியில வாழுகிற நாட்கள் நீங்க கர்த்தரோடு இல்லை என்று சொன்னால் பரலோகத்துக்கு போகவே முடியாது, பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது, பரலோகத்தின் நன்மை கிடைக்காது. ஆமா, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ நான் ஆபத்துல நெருக்கத்துல கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு நன்மையானதை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நீங்க பயங்கரமா சாட்சி கொடுக்கலாம். உண்மைதான். ஆனா கர்த்தர் சாட்சி கொடுப்பாரா? என் பிள்ளை என் கூட இருந்துச்சு, கர்த்தர் சாட்சி கொடுப்பாரா? என்ன குறிச்சு கொடுப்பாரா? உங்களை குறிச்சு கொடுப்பாரா? அதை யோசிச்சு பாருங்க. அதான் முக்கியம். மனுஷ சாட்சி ரொம்ப பெருசு இல்ல, தேவ சாட்சி நம்மை குறித்து வேண்டும். அப்பதான் நாம் கிறிஸ்துவுக்குள் பலனடைய முடியும்லாம் முடியாதுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் அவரை தேடினால், ரொம்ப முக்கியம், அடுத்தாப்புல தேடினாதான் தென்படுவார், இல்லைன்னா விட்டு விடுவார். வேதம் சொல்லுது, நான் வேற வசனம் சொல்லல. வசனத்துக்கு மிஞ்சி நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லை, வேத வாக்கியத்தின்படி சொல்றேன். நீங்கள் தேவனை தேடுவதில் விட்டுட்டீங்க. சின்ன குழந்தை பையனாரு, பொண்ணாரு, வாலிபனாரு, வாலிப பெண்ணாரு, தகப்பனாருங்க, தாயாருங்க, யாராவும் நீங்க இருங்க, கர்த்தரை தேடுனா மட்டும்தான் முதல்ல. ரெண்டாவது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தா மட்டும்தான் கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. சும்மா அப்படி என்ன பண்ண மாட்டாரு, ஏதோ ஒரு இதுல கர்த்தர் நம்ம செஞ்சிருவாரு குருட்டாட்டமா ஓடாதீங்க. உங்களை சரிப்படுத்துங்க. வேதம் சொல்லுது, உங்களை சீர்படுத்துங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாமே சீர்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கிறேன் பாருங்கள். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவில் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். நல்ல கவனிங்க, யாருக்கு குறிப்பிட்டு சொல்ல பார்த்தீங்களா? யூதாவுக்கும் எருசலேமுக்கும், புறஜாதிகளுக்கு அல்ல, அந்நிய ஜனங்களுக்கு அல்ல, தேவனை தேடாத ஜனங்களுக்கு அல்ல, கர்த்தருடைய ஜனங்களுக்கு தான் இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும். யூதாவே, எருசலேமே, கர்த்தரை நம்புங்கள், அப்போதான் நிலைப்படுவீர்கள். ஆமா, தேவனை நம்பணும். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை நம்ப மாட்டாங்க, கிறிஸ்தவங்கிற பெயர்கள் ஓடிட்டே இருப்பான், ஆண்டவரை நம்புறதே கிடையாது. ஆமா, நம்பிக்கை அங்க இருக்காது, விசுவாசம் இருக்காது, தேவன் பேர்ல உள்ள காரியம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கர்த்தருடைய பிள்ளைங்கிற போர்வைக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறோம். இல்ல, ஆட்டுத்தோல் போத்தின ஓனாயா உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து எந்த பயனும் இல்லை, நான் வாழ்ந்து எந்த பயனும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நல்லா இங்க வேதம் திட்டவட்டமா சொல்லுது,
கர்த்தரை நம்ப வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும், தேவனை நம்ப வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்புகிற காரியங்கள் இல்ல. இந்த காலகட்டத்தின் இளைய சமுதாயத்துக்குள்ள பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையை உருவாக்கவே இல்லை. அந்த நாட்கள்ல பாருங்க, முக்கியத்துவம் ஆலயத்துக்கு போறதுல தினமும் ஆலயத்துக்கு போகணும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இல்லைன்னா அடிப்பாங்க, கண்டிப்பா தரதன் இழுத்து கொண்டே ஆலயத்துல விடுவாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் இருந்துச்சு. தேவனை தேடுகிற காரியங்கள் அவ்வளவு முக்கியத்துவங்களை கொடுத்தார்கள். இன்னைக்கு அந்த முக்கியத்துவங்கள் இல்ல. காரணம் என்ன? காரணம் என்ன? நாம கொடுக்கல பிள்ளைங்களுக்கு. என்ன கொடுக்குறோம்? சின்ன வயசுலயே பிள்ளை சாட மாட்டேங்குன்னு செல்போன் கேட்டா நாங்க ரைம்ஸ் பாக்குறாங்க. சின்ன வயசுல வசனம் சொல்லி கொடுத்தியா? கிடையாது. உனக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே வசனத்தை பற்றி அறிவு இருந்ததுன்னு உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக புதுசா திருமணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. கவலைப்படாத, உன் பிள்ளை நரகத்துக்கு உன்னை கொண்டு போயிரும். ஆமா ஆமா, வேதம் சொல்லி தன் இஷ்டத்துக்கு அழைகிற பிள்ளை தன் தாய்க்கு அவமானத்தை கொண்டு வருகிறான். அப்போ உன் வாழ்க்கையில இன்னைக்கு அவமானம் உன் பிள்ளை முள்ள வருதுன்னா என்ன பண்ணிருக்க? இஷ்டம் போல வாழ விட்டுட்டீங்க நீங்க. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். அநேகர் தங்கள் வாழ்க்கையில பிள்ளைகள் பாவத்துல முத்தி கிடக்கும்போது கடந்து அழுவாங்க, கடந்து முழங்கால போட்டு உபவாசம் கடந்து ஆண்டவரே ஏன் உனக்கு பதில் வரல? தேட வேண்டிய நாட்கள்ல தேடல, அவரோடு இருக்க வேண்டிய நாட்கள் அவரோட கூட இருக்கல, அவரை நம்பி உன் பிள்ளைய வளர்க்க வேண்டிய நாட்கள் அவர் நம்பி வளர்க்கல. ஆமா ஆமா, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வியாதி பலவீனம் கடந்து கதறாங்க. ஐயோ நான் வியாதிப்பட்டுட்டேன், ஐயோ நான் பலவீனப்பட்டுட்டேன், ஐயோ என்ன பண்ற? ஏன்? காரணம் என்ன? நீ தேட வேண்டிய நாட்கள்ல தெரியல. வேதம் சொல்லுது இளமையிலே நுகத்த சுமை, அப்போ முதிர்வதிலே சுகித்திருப்ப. அப்பனா இளமையிலே தேவனோடு கூட கஷ்டப்படு, நெருக்கப்படு. அப்ப கர்த்தர் உன்னை முதுமையிலே சுகமா தங்க பண்ணுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. செஞ்சிருக்கிறோமா? யோசிங்க, என்ன பண்ணிருக்கோம்? அப்ப உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில என்ன தேவை? இங்க அழகா வேதம் சொல்லுது, நீ கர்த்தரை நம்ப வேண்டும், ஆண்டவரை நம்ப வேண்டும், தேவனை நம்ப வேண்டும். சும்மா கிறிஸ்தவ பெயரை வச்சுட்டு வாழ்றது வாழ்க்கை கிடையாது. நீங்க இன்னைக்கு அநேக வாலிபர்கள் வாழ்க்கையில கர்த்தரை நம்புகிற நம்பிக்கைகள் இல்லை. அநேக வாலிப பெண்கள் பிள்ளைங்க மத்தியில கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை இல்லை. சிறு பிள்ளைங்கிட்டே இல்லை இன்னைக்கு அநேகருக்குள்ள. தேவனை தேட வேண்டி கர்த்தருடைய பிள்ளைகளும் இன்னைக்கு சோர மார்க்கமாய் போய் கொண்டிருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கர்த்தரை நம்பணும், கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பினா மட்டும்தான் நிலைத்து வாழ முடியும் கிறிஸ்துவுக்குள்ள. கர்த்தரை நம்பாம நீங்களும் நானும் நிலைத்து வாழவே முடியாதுங்க, வாழவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமா, இன்னைக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை, தெய்வ பயம் இல்லை, துணிகரமா ஆலயத்துல பாவம் செய்கிறோம், தேவன் பேரை சொல்லிட்டு துணிகரமா பாவம் செய்கிறோம். நல்ல கவனமா இருங்க. இது நாட்கள் கர்த்தருடைய காலங்கள். இதுல நீங்களும் நானும் கவனமா இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும், ஒழுங்காக இருக்கணும், அவரை நம்பி வாழணும், அவரை நம்பி வாழணும். இன்னைக்கு அநேகர் இன்னொரு பக்கம் பாருங்க, ஒருத்தன் கர்த்தரை நம்பி வாழ்றான்னா அவன் அப்படியே போட்டு குட்டி 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 அவன் நம்பிக்கைலாம் உடைப்பதே அநேகருடைய வாழ்க்கையா இருக்குது. ஆமா ஆமா, கர்த்தரை நம்புறானா, ஓப்பா இவ ஜோமன் என்ன பண்ணா? பாவம் தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தரை நம்ப வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளே அநேக காரியங்களை பாவம் செய்றீங்க. எப்படி? கர்த்தரை நம்புற ஜனங்களை ஒடுக்கி பாவம் செய்றீங்க. ஒண்ணு நீ தேவனை தேடல, ஒதுங்கிரு, தேடுறவனை விட்டுரு, அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணாத, இடைஞ்சலா இருக்காத, அது உனக்கு ஆபத்து. ஒரு நாளிலே தப்ப முடியாது. நீங்க யாரா வருங்க, தப்ப முடியாது. நானா இருந்தாலும் தப்ப முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இங்க வசனம் தெளிவாக சொல்கிறது. என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பினா மட்டும்தான் நம்ம நன்மையான ஈவுகளை அனுபவிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் நான் நம்முடைய வாழ்க்கையில மனம் போல ஓடி இருப்பீங்கன்னா, ஒரு வசனம் தெளிவா சொல்லுது. யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் திரும்புங்கள், அக்கிரமம் காணப்படாதிருந்தும் திரும்புங்கள், என் நீதி அதிலே விளங்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு திரும்பிருங்க, தயவு செஞ்சு. வசனம் அப்படிதான் சொல்லுது. யோபு பக்தன் எழுதும் பொழுது அப்படிதான் தகப்பனா யோபு எழுதும்போது சொல்லும்போது அப்படிதான் சொல்றாரு, நீங்கள் திரும்புங்கள். ஆமா, திரும்புங்கள்.
திரும்பிருங்க இன்னைக்கு கண்டிப்பா. கர்த்தரை தேட வேண்டிய காலங்கள்ல தயவுசு தேடிருங்க. கர்த்தரோடு இருக்க வேண்டிய நாட்கள்ல கர்த்தரோடு கூட இருந்துருங்க. கண்டிப்பா தேவை. கர்த்தரை நம்ப வேண்டிய நாட்கள்ல கர்த்தரை நம்பிருங்க. திரும்பிருங்க, இன்னைக்கு மனம் திரும்பிருங்க. வேறு ஒரு நாள் அல்ல, இன்னொரு நாள் கிடைக்குங்கலாம் கிடையாது. வேறு ஒரு நாள் கிடையவே கிடையாது. இன்றைக்கே தான், இன்றைக்கே தான், இன்றைக்கே தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் மனம் திரும்பாமல் தேவ சமூகத்துல தேவனை தேடுகிற காரியங்களை நம் கவனமற்று இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் கைவிடுற நிலைமை நமக்கு தெரியாது. தெரியாது. ஏன்னா வேத்துல ஒரு காரியத்தை வாசிக்கிறோம், அங்கே ஒரு கூட்டத்தார் எழுந்து நின்று ராஜாக்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி தீர்க்கதரிசனமான வார்த்தையை சொல்றாங்க. சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்றாறு போல உலகத்தின் ஆசீர்வாதங்கள், உலகத்தின் மேன்மைகளை குறித்து அப்படி சொல்றான். அத்தனை காரியங்களும் உலகம் 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 நீர் ஜெயிப்பீர், அப்படி நடக்கும் நடக்கும் சொல்லி பொய்யா சொல்றாங்க. அங்கே ஒரு தீர்க்கதரிசி வராரு, அவர் உண்மையை சொல்றாரு. உண்மை சொன்னவனே அங்க இருக்க தீர்க்கதரிசில ஒருத்தன் உண்மையை சொன்னவனை அடிக்கான். என்ன சொல்லி அடிக்கிறான்? உன்னிடத்தில் பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என்னை விட்டு எந்த வழியா வெளியே போனாருன்னு கேட்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்பிருங்க. தேவன் எப்ப விலகுவார் தெரியாது. ஆமா, தேவன் உள்ள வரும்போது தெரியும், வெளியே போகும்போது தெரியாது. பிசாசு உள்ள வர தெரியாது, வெளியே போகும்பொழுது அளக்களிக்கும். ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. வசனம் தெளிவா சொல்லுது, திரும்பிரு. இன்னொரு நாள் ரட்சணை நாள் கிடையாது. இன்னைக்கு மனம் திரும்பு. இன்றே ரட்சணை நாள், இன்றே மீட்பின் நாள், இன்றே மனம் திரும்புது நாள். இன்னைக்கு மனம் திரும்பிரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் நிறுத்தும். ஆண்டவரே, நான் உண்மை தேடுவேன். ஆண்டவரே, நான் உண்மை என்ன பண்ணுவேன்? தேடுவேன். என்ன தேடுவேன்? ஒரு ஒரு பொருத்தனோட ஜெபம் பண்ணுங்க. ஒரு விசுவாசத்தோடு ஜெபம். நான் உண்மை தேடுவேன். ஒன்று. ரெண்டாவது, நான் உம்மோடு கூட நான் இருப்பேன். நான் உம்மோடு கூட இருப்பேன். மூன்றாவது, நான் உண்மை ரொம்ப நம்புவேன். நான் நம்புவேன். ஆண்டு சமூகத்திலே நீங்க திரும்புங்க. கர்த்தர் உங்களை கரம் எடுத்து நடத்துவார். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அதை விட்டுட்டீங்கன்னா நரகத்துக்கு போன பிறகு திரும்ப வெளியே வர முடியாது. ஆகவே ஜாக்கிரதையா இருங்க. பரலோகத்துக்கு போன பிறகும் திரும்ப வெளியே வர முடியாது. ஆகவே ஜாக்கிரதையா இருங்க. கர்த்ததாமே இந்த வாக்கின்மை மாசத்தை நடத்துவாராக. நாம ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்துல எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை கொடுத்ததுக்காய் உமக்கு நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே என்னோடும் எங்களோடும் பேசினதுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே நாங்கள் தேட கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. நாங்கள் முதலாவது உம்மை தேடணும், உம்மோடு கூட வாழணும், உம்மை ரொம்ப நாங்க நம்பணும். இந்த பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக ராஜா. எல்லா தடைகளை உடைக்கிறோம். கிருபை தங்கி இருக்கும்படி செபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த தேசத்துல உமக்கு முன்பாக ஒழுங்காக இருந்தோம் என்று சொன்னால் தேசத்தின் அநேக தரித்திரங்களும் நெருக்கங்களும் ஒடுங்கி போயிரும் ஆண்டவரே. ஆகவே எங்களை சீர்படுத்தி கொண்டு ஓட எங்களுக்கு பலன் தாரும். மகிமை தங்கி இருக்கட்டும். ஒரு மாய வலையில வாழாதபடி, கிறிஸ்தவன் என்கிற போர்வையில வாழாதபடி, உண்மையாகவே கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழுகிற வாழ்க்கையை எனக்கும் எங்களுக்கும் தார். மகிமைப்படும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க தேவ சமூகத்தில் நில்லுங்க. கர்த்தர் உங்களை கரம் எடுத்து நடத்துவார். ஆமேன். அல்லேலூயா. God bless you.